ஓம் 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 குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷ்டா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே நம. ஓம் குலதெய்வமே அருள் தாராய் சுந்தர சொர்ண வைரவர் அருளே சக்தி தரும் வடிவு சொர்ண வைரவி அன்பே சக்தி தரும். அதாவது ஒரு இடத்துல பயம் பதட்டம் வருது அப்படின்னாலே அதுக்கு ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்துல செயல்படுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு பய உணர்வு தன்னை அறியாமல் வந்துட்டு இருக்குன்னா உடனே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து பாருங்கள். இல்லை பழையபடியும் அதே மாதிரி நமக்கு அந்த பய உணர்வும் பதட்டமும் வருது அப்படின்னா சில விஷயங்களை செய்தாச்சுன்னா அந்த பய உணர்வுலேருந்து நம்ம மாறிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த உணர்வுமா வந்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கை கால் முகம்லாம் கழுவி லேசாக தலைக்கு தண்ணி தொளிச்சுக்கோங்க. தொளிச்சுட்டு நேராக பூஜை அறைக்கு போங்க. பூஜை அறையில் போய் ஒரு 5 நிமிஷம், இல்லைன்னா அங்கேருந்து ஒரு பத்தி எடுத்து வந்து எந்த இடத்துல பயம் உங்களுக்கு கண்டினியூட்டியாக வந்துட்டுருக்கோ அந்த இடத்துலனாலும் சரி, இல்லை பூஜை அறையினாலும் சரி, நல்லா சுவாசத்தை நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சை எப்படி இழுத்து விடணும்னா, முதல்ல நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு உங்களுக்கு அந்த மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஓம் பைரவனே போற்றி, ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி, ஓம் தலங்களின் காவலனே போற்றி, ஓம் காக்கும் பைரவனே போற்றி, ஓம் காவல் தெய்வமே போற்றி, ஓம் ஆனந்தம் தருபவனே போற்றி, ஓம் நிறைவெளிப்பவனே போற்றி, ஓம் ஆனந்த பைரவனே போற்றி. இந்த 8 மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நானும் சொல்லிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி, ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி, இல்லைன்னா ஓம் காக்கும் பைரவனே போற்றி, காக்கும் பைரவனே போற்றி, இதில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மூச்சு இழுக்கிறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறோங்கிறது தான் மெயின். இதில் நீங்கள் எப்படி மூச்சை இழுத்து விடணும், எப்படி விடணுங்கிறது. இப்போ ஓம்ஏ எப்படி விடணும்னா, ஓம் இப்படி விட்டிங்கன்னா, அதாவது நம்ம சுவாசத்தை உள்ள இழுத்து இந்த மாதிரி ஓம் நம்ம கண்டினியூட்டியாக சொல்லும்போது, அதான் நாங்கள்லாம் பூஜைகளுக்கு போகும்போது நிறைய லட்ச ஜபங்கள் ஓமங்கள் யாகங்கள்லாம் போகும்போது லட்ச மந்திரம் சொல்லும்போது எங்களுக்கு கண்டிப்பாக என்னென்னா இந்த ஓம் மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருப்போம். அந்த உச்சரிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல சக்தியானது கூடும். இது இந்த ஓமுங்கிற மந்திரமே பிரணவ மந்திரம் தான். முதல்ல பிராணம், ரெண்டாவது நம்ம காவல் தெய்வம், அதாவது நம்ம வீட்டில் உள்ள காவல் தெய்வம் யார் அப்படின்னா
பைரவர். அவருக்குள்ள திசை வந்து வடகிழக்கு. வடகிழக்கில் தான் அவர் இருப்பார். அப்போ நம்ம வீட்டோட காவல்காரனை நம்ம கூப்பிட்டாலே வந்துடுவார். அவர் வந்து நம்ம எவ்வளவுத்துக்கு எவ்வளோ தூரம் அந்த பைரவரை நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணுவோமோ வருவார். அதாவது இந்து சாஸ்திரப்படி எந்த தெய்வத்தை எப்போ அழைச்சாலும் வரும். அதனால தான் நமக்கு வந்து நேரங்காலங்கள்லாம் கிடையாது. எந்த தெய்வத்தை எப்போ அழைச்சாலும் விடும். அதில் வந்து பைரவரை நம்ம அழைச்ச நேரத்தில், ஏன்னா அவர் தான் காவல் தெய்வம், நம்மளை காக்கக்கூடிய பைரவரே அவர் தான். அதான் நம்ம என்னென்னா அந்த பைரவரை நம்ம கரெக்டாக பிடிக்கணும். இதில் நீங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல மந்திரங்களை சொல்லதுக்கு முன்னக்கூட்டி அந்த இடத்துல ஒரு பத்தி ஏற்றி வைக்கலாம், இல்லை ஒரு நெய் விளக்கோ ஏற்றி வைக்கலாம். கூடுதல் மேக்சிமம் அந்த இடம் கொஞ்சம் நறுமணமாக இருக்கணும், இல்லைன்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். இதில் முக்கியமானது கை கால் கழுவிட்டு வந்துடணும். தலைக்கு லேசாக தண்ணி தொளிச்சுக்கங்க. லேசாக கை கால் கழுவி தலையில் தண்ணி தொளிச்சுட்டு ஒரு விபூதி இருந்து, இல்லை ஒரு பைரவரோட மந்திரத்தை ஜெபிச்சு விபூதியை நெத்தியில் ஒதுங்க. இல்லைன்னா நம்ம குல தெய்வத்தையோ உங்கள் வீட்டில் உள்ள தெய்வத்தையோ உங்கள் விளக்குக்கு முன்னாடி இருக்கப்பட்ட தெய்வத்தையோ உள்ள விபூதி எடுத்து நெத்தியில் இத்துக்கிட்டு இந்த நீங்கள் மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் பாத்ரூம் அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் சொல்ல வேண்டாம். நமக்கு நல்ல சக்தி, அதாவது பிராணசக்தி அதிகமான கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடங்களில் சொல்லும்போது இதுக்கு சக்தியானது கூடும். இது என்னென்னா நமக்கு வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது அதான் அந்த வார்த்தைகள்லாம் அதில் பாருங்கன்னா, ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி, தலங்களின் காவலனே போற்றி. தலங்கள்னால் நம்ம வீட்டில் உள்ள வடகிழக்கு தான் வாஸ்து புருஷனோட தலை. அங்கேயே தான் பைரவர் ஆதிக்கம் பண்ணுறார். அந்த இடத்துலையே காக்கக்கூடிய பைரவர். அந்த பைரவர் தான் நம்மளை வந்து காத்தே ஆகணும். அவருக்கு வந்து அந்த கட்டளைகள் அப்படி இட்டிருக்காங்க அந்த சிவன் ரூபத்தில். அதனால் நம்ம முடிஞ்ச அளவு அந்த இடத்துலேருந்து தைரியம் மொழி, இல்லைன்னா நீங்கள் ஆனந்த பைரவரேன்னு சொல்லிக்கலாம். ஓம் ஆனந்த பைரவரே போற்றி, ஓம் ஆனந்த பைரவரே போற்றி. நீங்கள் இதை நிறைய கேட்டு மந்திரங்களை ஜெபிச்சு நம்ம உடம்புல இந்த மந்திரங்கள் உரி ஏற 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 அப்படின்னா சக்தியானது நமக்கு கிடைக்கப்பட்டு நம்ம மகிழ்ச்சியானது கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு, அதாவது எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லி அவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கணும். அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுனால தான் நம்ம சேனலில் வந்து மகிழ்ச்சியே சூழ்க. அப்போ அந்த இடத்துல மகிழ்ச்சி வேணும், நீங்கள் இருக்க இடத்துல மகிழ்ச்சி கிடைக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கம்.